ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம ஈவினிங் வந்துட்டு நார்செட் ப்ரிப்பரேஷன், ஜிப்மர் நார்செட் இஎஸ்ஐசி ப்ரிப்பரேஷனுக்காக கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் டு ட்ரீட் புலிமியா நர்வோசா இஸ். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? எஸ்எஸ்ஆர்ஐ, தைமின் ஐவி, பென்சோடைசிஃபம்ஸ் அண்ட் ஐவி குளுக்கோஸ் 10% அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் புலிமியா நர்வோசானா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈட்டிங் டிசார்டர் ரெண்டே தான். ஒன்னு புலிமியா நர்வோசா, ரெண்டாவது அனோரெக்சியா நர்வோசா அப்படிம்பாங்க. கரெக்டா? ரெண்டுமே யாருக்கு மோஸ்ட்லி காமன்னா ஃபீமேல்ஸ்க்கு தான் காமன். ஸோ ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். அனோரெக்சியா நர்வோசானா என்னன்னா, அவங்க வந்துட்டு என்னதான் ஒல்லியா இருந்தாலும் நான் குண்டா இருக்கேன்னு ஃபீல் இருக்கும். ஓகேவா? அனோரெக்சியா நர்வோசால முக்கியமான பாயிண்ட் என்ன? பாடி இமேஜ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்க பாடி அவங்களுக்கு பிடிக்காது. அதான் அந்த பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதான் முக்கியமான பாயிண்ட் இன் அனோரெக்சியா நர்வோசா. இதே புலிமியா நர்வோசால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் தான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிடிக்காது? வெயிட் தான் பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால குறைக்க முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்க? இந்த லாக்ஸைட்டி அபியூஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? லாக்ஸைட்டி அபியூஸும் இதெல்லாம் ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஆனா மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான். அனோரெக்சியால அவங்களோட பாடி இமேஜ் பிடிக்காது, புலிமியால அவங்களோட வெயிட் அவங்களுக்கு பிடிக்காது. ஹோப் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃபரன்ஸ் கேட்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். எஸ்எஸ்ஆர்ஐ தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். செலக்டிவ் செரோட்டோனின் ரிசப்டார் இன்ஹிபிட்டார் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மற்றது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். பென்சோடைசிஃபம், ஐவி தைமின் ரெண்டுமே எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏடிஎஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம்ல யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஏன் இப்ப தைமின் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெர்னிக் என்கெஃபலோபதி வரும்ல, கொரகாஃப் சிண்ட்ரோம், அந்த மெமரி லாஸை வந்து இது பண்றதுக்கு, ரிவர்ட் பண்றதுக்கு விஎஸ் தைமின். நெக்ஸ்ட் பென்சோடைசிஃபம்ஸ் வந்துட்டு அந்த வித்ராவல் சிம்டம்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு பென்சோடைசிஃபம். மீது என்ன இருக்கு? ஐவி குளுக்கோஸ் 10%. இது நார்மலான இதுதான், ட்ரக்னு எதுவுமே கிடையாது. காமனா வேணா அனோரெக்சியால தே மே யூஸ். ஏன்னா அனோரெக்சியால பேஷண்ட் மே பி ஹேவிங் ஃப்ளூயிட் வால்யூம் டெபிசிட். அதனால வேணா 10% குளுக்கோஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, எஸ்எஸ்ஆர்ஐ தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வியரிங் சீட் பெல்ட், சேஃப்டி ஹெல்மெட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். சீட் பெல்ட் போடுறது, சேஃப்டி ஹெல்மெட்ஸ் போடுறது, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஆஸ் யூஷுவல் பிரைமார்டியல், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ ஐ ஹோப் நம்ம வீடியோவை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு இந்த கொஷின் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் நிறைய கொஷின் பிரைமார்டியல்னா என்ன, பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷரினா என்னன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். பிரைமார்டியல்னா என்ன? ரிஸ்க் ஃபேக்டரே இல்லை, அப்ப நீங்க ப்ரிவென்ஷன் பண்றீங்க. தட் இஸ் நோன் அஸ் பிரைமார்டியல். பிரைமரினா என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, அப்ப நீங்க ப்ரிவென்ஷன் பண்றீங்க, பிரைமரி. செகண்டரினா என்ன? எவ்வளோ சீக்கிரமா டிசீஸை டயக்னோஸ் பண்ண முடியுமோ டயக்னோஸ் பண்ணிட்டு, இயர்லி டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, அது செகண்டரி. டெர்ஷரினா என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல வியரிங் சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட், இப்போ ஒரு டவுட் வரும். எப்படியும் செகண்டரி கிடையாதுன்னு தெரியும், டெர்ஷரி கிடையாதுன்னு தெரியும், பிரைமார்டியலா பிரைமரியான்னு தான் தெரியும். ஓகேவா? ஸோ யூஸ்வலா நம்ம சீட் பெல்ட் எப்போ போடுவோம்? கார்ல போகும்போது தான் போடுவோம். கரெக்டா? ஹெல்மெட் எப்போ போடுவோம்? பைக்ல போகும்போது தான் போவோம். அப்ப ரெண்டுமே என்னது? இட் கம்ஸ் அண்டர் பிரைமரி ப்ரிவென்ஷன். ஏன் பிரைமரி ப்ரிவென்ஷன்? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க சும்மா வீட்டுல இருக்கும் போதே சீட் பெல்ட் போட்டு உட்காந்தீங்கன்னா வேணா அது பிரைமார்டியல் சொல்லலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி உட்கார மாட்டோம். கரெக்டா? நம்ம எப்ப போடுவோம்? ஒன்லி டூரிங் டிராவல் இன் கார். கார்ல டிராவல் பண்ணும் போது தான் சீட் பெல்ட் போடுவோம். இல்ல பைக்ல பண்ணும் போது தான், பைக்ல உட்காந்து போகும்போது தான் நம்ம ஹெல்மெட்டும் போடுவோம். ரெண்டுமே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. என்னது? ஆக்சிடென்ட்னு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்றீங்க. அதனால தான் பிரைமரி ப்ரிவென்ஷன். ரெண்டாவது, ஏன் இதை பிரைமரி ப்ரிவென்ஷன் சொல்றாங்கன்னா,
Primary prevention comes as specific protection. Specific protection என்ன? Specific protection என்ன? ஒரு single disease அதுக்கு தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது பேர் தான் பிரைமரி ப்ரிவென்ஷன். இது என்னது? ஒரே ஒரு டிசீஸ் தான். ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு டிசீஸ். அந்த ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுனால தான் இட் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிபிக் ப்ரொடெக்ஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பிரைமரி ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட், மோஸ்ட் abundant டைப் ஆஃப் பிளட் செல் இஸ். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் பிளட் செல் கிளாசிஃபிகேஷன் மூணு தான். ஆர்பிசின்னு ஒன்று சொல்லுவாங்க, டபிள்யூபிசின்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளேட்லெட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிசி ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, டபிள்யூபிசி இம்யூனிட்டி, பிளேட்லெட் பிளட் கோயாகுலேஷன், ஹீமோஸ்டாசிஸ் மெயின்டைன். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? த்ராம்போசைட். த்ராம்போசைட் டினோட்ஸ் பிளேட்லெட், லிம்போசைட் மோனோசைட்ஸ் டினோட் டபிள்யூபிசி, எரித்ரோசைட் டினோட்ஸ் ஆர்பிசி. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அநேகமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூபிசியோட கவுண்ட் என்னன்னா 4500 to 11,000. பிளேட்லெட்டோட கவுண்ட் என்னன்னா 1.5 lakhs to 4.5 lakhs. ஓகே. ஸோ அப்போ டபிள்யூபிசியை விட இதுக்கு அதிகம், அதனால இது ரெண்டும் கிடையாது. தென் பிளேட்லெட்டு 1.5 to 4.5. ஆர்பிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம் தான். ஸோ ஆர்பிசியோட நார்மல் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எரித்ரோசைட் தான். ஓகேவா? பிளேட்லெட்டை விட ஆர்பிசி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஏன்னா நம்ம டெய்லி இன்ட்ராக்டிவா பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான். ஆர்டிஃபிஷியலி அக்வயர்ட் இம்யூனிட்டி இஸ் அப்டைன்டு பை. ஆர்டிஃபிஷியல் அக்வயர்ட் இம்யூனிட்டி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்யூனைசேஷன் வித் ஆன்டிபாடி, எக்ஸ்போஷர் டு டிசீஸ், ரெக்கவரிங் ஃப்ரம் டிசீஸ், பீயிங் பிரஸ்ட். ஸோ இம்யூனிட்டியை வந்துட்டு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று இன்னேட்டும்பாங்க, இன்னொன்று அக்வயர்டும்பாங்க, ஆக்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க, பாசிவ்னு ஒன்று சொல்லுவாங்க, நேச்சுரல்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நான் இம்யூனிட்டிக்காக ஆல்ரெடி நான் ஒரு 3-4 months முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அதில் நான் ஃபுல்லாக இந்த 6 இம்யூனிட்டி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலி அக்வயர்ட்னா என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ வந்து டூயிங் சம்திங் ஆர்டிஃபிஷியல்னா என்ன? நேச்சுரல்னா என்ன? தானாக நடந்துச்சுன்னா அது நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல்னா நம்ம ஏதாவது செய்கிறோம், அது பேர் ஆர்டிஃபிஷியல். அக்வைடுனா என்ன? ஆர்டிஃபிஷியலி அக்வைடு கம்பைன் பண்றாங்க. அக்வைடுனா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வருது. எப்படி வருது? ஆர்டிஃபிஷியலா இன்டியூஸ் பண்ணி வருது. ஸோ இதுல அத மாதிரி வர்றதுன்னா இம்யூனைசேஷன் மட்டும்தான். இம்யூனைசேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் அக்வைடு. ஏன்னா இம்யூனைசேஷன் எப்போ கொடுப்போம்? அக்வைடு தான், ஆஃப்டர் பர்த் தான் கொடுப்போம், அதனால அக்வைடு. ஓகே, ஃபைன், கரெக்ட். ரெண்டாவது, நேச்சுரலா ஆர்டிஃபிஷியலா பார்த்தா ஆர்டிஃபிஷியல். ஏன் ஆர்டிஃபிஷியல்? ஏன்னா இது நம்ம தானா நம்மளுக்கு வரல, நம்மளா ஒரு ஏஜென்ட், இப்ப பிசிஜின்னு ஒரு ஏஜென்ட் கொடுத்து டிபிக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியலி அக்வைர்ட் இம்யூனிட்டி. மற்றபடி எக்ஸ்போஷர், ரெக்கவரிங் ஃப்ரம் டிசீஸ் ரெண்டுமே அக்வைர்டு தான், ஆனா நேச்சுரல் அக்வைர்டா இருக்கும். தென் பிரீயிங் பிரஸ்ட் ஃபீடும் வந்துட்டு அக்வைர்டு தான், இதுவும் வந்துட்டு நேச்சுரல் அக்வைர்டு தான். அப்ப மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் அக்வைர்டு இம்யூனிட்டியா தான் இருக்கு. நெக்ஸ்ட், பொட்டன்ஷியல் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் சர்ஜரி அண்ட் அனஸ்தீசியா ஆர் அஸ் ஃபாலோஸ். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் அனஸ்தீசியா இல்ல போஸ்ட் சர்ஜரியோட என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ஹைப்போதெர்மியா, ஹைப்பர்தெர்மியா, thrombosis and compression of blood vessel, dehydration and electrolyte imbalance, MI and bradycardia. என்ன கேட்டா இது நாலுமே இருக்கும்.
ஹைப்போதெர்மியாவும் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம். த்ராம்பஸ் ஃபார்மேஷன், ப்ரொலாங்டு சர்ஜரிலாம் இருந்தால் த்ராம்பஸ் ஃபார்மேஷன் ஆகும். தென் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் நடக்கும். தென் மயோகார்டியல் டிப்ரெஷன் அண்ட் பிராடிகார்டியா எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க, பொட்டென்ஷியல் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் சர்ஜரி அண்ட் அனஸ்தீஷியா ரெண்டுமே மிக்ஸ்டு, நாட் ஓன்லி சர்ஜரி, அனஸ்தீஷியாவும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ட் தான். இந்த எக்ஸப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா எல்லாமே இருக்கும், இதுல எது கம்மியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான் கம்மியா இருக்கும். ஏன் டீஹைட்ரேஷன் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னா இதெல்லாம் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் ஆர் மாடிஃபையபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட் பாங்க. மாடிஃபையபிள்னா என்ன, இப்ப எம்ஐயோ பிராடிகார்டியா வருது, இல்ல ஹைப்போதெர்மியா வருது, இல்ல ப்ரொலாங்டு சர்ஜரினால த்ராம்போசிஸ் வருது, இது எல்லாமே நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ப்ரீ ஆப்ரேட்டிவா டீஹைட்ரேஷனையோ இல்ல எலக்ட்ரோலைட் பேலன்ஸையோ நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா சர்ஜரியோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அது நடக்காது. கரெக்டா? இப்போ பொட்டாசியம் கம்மியா இருக்கு, சோடியம் கம்மியா இருக்கு, இல்ல ஃப்ளூயிட் வால்யூம் டெபிசிட்ல இருக்காங்க, அது சரி பண்ணிட்டு சர்ஜரி பண்ணா இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் வராது. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான். நெக்ஸ்ட், ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆர் எஸ் ஃபாலோஸ் எக்ஸப்ட். இதுவும் வந்துட்டு எக்ஸப்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ட்ரெமர்ஸ் இருக்குமா? எஸ், ட்ரெமர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டெலீரியம் ட்ரெமர்ஸ். வாட் இஸ் டெலீரியம் ட்ரெமர்ஸ்? ட்ரெமர்ஸ் அசோசியேட்டட் வித் டெலீரியம், அதான் டெலீரியம் ட்ரெமர்ஸ். தென் ஹாலுசினேஷன் இருக்குமா? எஸ், ஹாலுசினேஷன் இருக்கும். ஆங்ஸைட்டி அண்ட் இன்சோம்னியா இருக்குமா? எஸ், ஆங்ஸைட்டி அண்ட் இன்சோம்னியா ரெண்டுமே இருக்கும். யூஃபோரியா இருக்குமான்னு கேட்டா யூஃபோரியா தான் இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் யூஃபோரியா தான். யூஃபோரியா அந்த அளவுக்கு ஆல்கஹால் வித்ரா அவங்க வந்து டிப்ரெஸ்டா இருப்பாங்களே தவிர யூஃபோரிக்கா இருக்க மாட்டாங்க. அஜிடேட் மீன்ஸ் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. தே வில் பி சம் வாட் டிப்ரெஸ்ட் ஒன்லி. ஸோ யூஃபோரியா இருக்காது. கரெக்ட் ஆன்சர் யூஃபோரியா தான். ஹாலுசினேஷன்ல எக்ஸ்ட்ராவா நம்ம எப்பயுமே ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்க மாட்டோம்ல, என்ன டைப் ஆஃப் ஹாலுசினேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் ஹாலுசினேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். எங்கன்னா இந்த ஆல்கஹால் வித்ராவல் சிம்டம்ஸ்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரா இஸ் டிஃபைன்ட் எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நார்செட் 5ல 6ல 2 வருஷமே வந்துட்டு பாராவோட டெஃபினிஷன் கேட்கல, ஒரு அப்ஸ்டெட்டிக்கல் ஸ்கோர் கொடுத்துட்டு அது என்னன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருக்குமே அப்ஸ்டெட்டிக்கல் ஸ்கோர் தெரியும்னு நினைக்கிறேன். ஜிடி பால் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜிடி பால் ஸ்கோர். G stands for gravida, T stands for term birth, P stands for para, A stands for abortion, L stands for living children. இந்த கொஸ்டின் என்ன ஸ்பெசிஃபிக்கா பி பாரானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனி pregnancy terminates before the period of viability is known as abortion. ஸோ அபார்ஷனுக்கான டெஃபினேஷன் நம்ம இங்கே படிச்சிட்டோம். pregnancy terminates before the period of viability. The number of past pregnancy gone beyond the period of viability is known as para. So correct answer is para da. Sorry, option B, para da. What is para? Number of pregnancy, past pregnancy goes beyond the period of viability. Viability period தாண்டி எத்தனை வாட்டி அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அதுதான் வந்துட்டு பாராவை டினோட் பண்ணும். மற்றதும் படிச்சிருவோம். ஆப்ஷன் சி, டோட்டல் நம்பர் ஆஃப் பிரெக்னன்சி இஸ் நோன் as gravida. Then baby born beginning of 38 to 42 weeks is known as term birth. ஜிடி பால்ல எல்லாமே படிச்சாச்சு, லிவிங் சில்ட்ரன் மட்டும் தான் படிக்கல. லிவிங் சில்ட்ரனுக்கு டெஃபினிஷன் எதுவுமே இல்லை. அட் பிரசன்ட் எத்தனை சில்ட்ரன் லிவிங் அது பேர் தான் லிவிங். ஸோ ஜிடி பால் ஒரே ஒரு கொஸ்டின்ல நம்ம இம்பார்ட்டன்டான ஜிடி பால் கொஸ்டின் மீன்ஸ் முடிச்சிட்டோம். கிராவிடா, டோட்டல் நம்பர் ஆஃப் பிரெக்னன்சி. Para, number of past pregnancy caused the viable period. Abortion, any pregnancy terminate before the period of viability. Term birth, baby born between 38 to 42 weeks. So correct answer வந்துட்டு பாராக்கு வந்து ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட், மெயின் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பல்மனரி எடிமா ஆர் as follows except. இதுவும் வந்து எக்ஸப்ட் கொஸ்டின் தான். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸப்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன் போல. ஓகே, ஸோ பல்மனரி எடிமாவோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன? காஃப் இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பல்மனரி எடிமா லங்ஸ் அஃபெக்ட் ஆனாலே டிஸ்னியாவும் இருக்கும், சைனோசிஸ் இருக்கும். மீதி அதுதான்ப்பா ஆன்சரு.
ஹைப்போடென்ஷன். ஆக்சுவலா பல்மனரி எடிமால என்ன ஆகும்னா ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்கும், ஹைப்போ டென்ஷன் இருக்காது. அப்படி இல்லைனாலும் நீங்க ஆன்சர் எழுதலாம். ஏன்? லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆனா டிஸ்னியா இருக்குமா, இருக்கும். காஃப் இருக்குமா, இருக்கும். சைனோசிஸ் இருக்குமா, இருக்கும். எல்லாமே இருக்குதுன்னா மீதி இல்லாதது என்ன? ஹைப்போ டென்ஷன் தான் இருக்காது, ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹைப்போ டென்ஷன் தான். தென் இங்கிலீஷ் கொஸ்டின், டு ஹிட் த நெயில் ரைட் ஆன் த ஹெட் அப்படின்னா என்ன? சினானிம்ஸ், அதாவது ஃப்ரேசஸ் பொறுத்தது. டு டூ ரைட் திங், டு டெஸ்ட்ராய் ஒன்ஸ் ரெப்புடேஷன், டு அனௌன்ஸ் ஒன்ஸ் ஃபிக்ஸட் வியூஸ், டு டீச் சம் ஒன் அ லெசன். ஓகேவா? வாட் யூ மீன் பை ரைட் திங்னு அவருக்கு பாருங்க. டு டு ரைட் ஆன் த ஹெட், ரைட்னால என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள் செய்யணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டு டூ ரைட் திங் தான். ஸோ நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிறது தான் அவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டு டூ ரைட் திங் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் சீரிஸ் கொஸ்டின். இதுவரை நம்பர் சீரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா பார்த்துட்டோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பர் சீரிஸ். என்னங்கிறது பார்க்கலாம். லுக் அட் த சீரிஸ். வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்? 8 இருக்கு, 6 இருக்கு, 9 இருக்கு, 23 இருக்கு, 87 இருக்கு. சம்பந்தமே இல்லாம போகுது. இந்த மாதிரி எப்பயுமே சம்பந்தமே இல்லாம போச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அது மல்டிப்ளிகேஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அடிஷனோ சப்ராக்ஷனோ டிவிஷனோ பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்து நம்பர் மாதிரி தான் வரும். மல்டிப்ளிகேஷன்ல மட்டும்தான் சம்பந்தமே இல்லாம எங்கெங்கயோ நம்பர் போகும். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இந்த சீரீஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 8க்கு அப்புறம் 6, அப்ப 8 - 2 வேணா வரலாம் 6. தென் 6க்கு அப்புறம் 9 வருது. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. வேணா நம்ம என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் வேணா பண்ணி பார்க்கலாம். 8 into 1 8, 8 minus 2 6. ஓகே ஃபைன். அடுத்தது 6 into 1 minus 2, அதே போட்டா 4 தான் வரும். அப்ப அது போட முடியாது. சரி, அப்ப இன்டூ 1 போட்டோம். இப்ப என்ன செய்யலாம்? இன்டூ 2 போட்டு பார்க்கலாம். 6 into 2 minus 2, 6 2s are 12, 12 minus 2 10. அப்ப பக்கத்துல வந்துட்டோம். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த 2க்கு பதிலா 3 போட்டு பார்ப்போமே. 6 2s are 12, 12 minus 3 9. இப்ப 6 9 வந்துருச்சு. 9க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 23 கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படியே தான் வரப்போகுது. இங்க 1 2 பார்த்தோம், அப்ப இங்க 3. அப்ப 2 3 போட்டோம், அப்ப இங்க 4 -4. 9 3s are 27 - 4 23. ஓகே சூப்பர், கண்டுபிடிச்சாச்சு நம்ம சீரீஸ். அப்ப மீதியை போடுவோமா? 23 into 4 minus 5. ஆன்சர் இப்பயே சொல்லிடுறேன், 87. மீதி என்ன இருக்கு? 87. 87க்கு அப்புறம் தான் என்ன நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க, தெரியல. 87 into 5 minus 6 போட்டா ஆன்சர் வந்துடும் போகுது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 87 into 5 எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 87 into 5 எவ்வளோ? 87 into 5, 5 3s are 35, 3 8 5s are 40, 435. 435 minus 6 429. இப்போ அடுத்த நம்பர் என்ன? 429 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 429 தான். ஸோ எப்படி பார்க்கணும்னா இதான், எப்பயுமே சீரீஸ் ரொம்ப பெருசாக போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா இருக்கும் தவிர்த்து மற்ற எதுவுமே இருக்காது. ஓகேவா? கொஞ்சம் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைக்ஸ் கம்மி ஆகிட்டே போகுது, லைக்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.